வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த மனவளக்கலை புக்ல இருந்து தவ நிலைகளும் பயன்களும் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து இந்த துரியாதீத தவத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இது இந்த துரியாதீத தவத்தை பத்தி 3வது வீடியோங்க. துரியாதீத தவத்தை செய்யும் போது ஏற்படும் அனுபவம் என்னவென்றால், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்த நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இதுவரையில் வெட்ட வெளிதான் வந்து அறிவாக இருக்கிறது என எண்ணிக்கொண்டிருந்தது போய் துரியாதீதத்திலிருந்து பழக பழக பிரம்மமே தான் உயிருக்குள்ளாக அறிவாக இருக்கிறது என்ற உண்மை உணரும்போதுதான் அவன்தான் நானாக இருக்கிறேன் என்ற நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இந்த துரியாதீத தவத்துல நீங்க அடிக்கடி இருந்து பழகிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார். பிரம்மம்னா கடவுள், அந்த யூனிவர்ஸ் எது வேணா வச்சுக்கலாங்க. கடவுளும் நானும் ஒண்ணு, நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துடும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இப்படி உறைந்து உறைந்து அந்த நிலையிலே நாம் பழகி அவன்தான் நானாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான், எல்லா பொருள்களிலும் எல்லா ஜீவன்களிலும் மெய்ப்பொருள் நிறைந்து நிரம்பியுள்ளது என்று உணர்ந்து கொண்ட போது எந்த ஒரு பொருளை நாம் அனுபவித்தாலும் அளவு முறை என்ற இரண்டையும் தெரிந்து நாம் தாக்கப்படாத அளவிற்கு நமக்கு வேண்டிய இன்பம் பெறுகிற அளவில் அவற்றை உபயோகிக்கக்கூடிய திறமை உண்டாகும். நிறைநிலையை, அதாவது சாட்டிஸ்பாக்சன், ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா நிறைய பண்ணாம நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம பண்ணிக்கிறோம். நிறைநிலையை தானாக உணர முடியும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரை நீங்கி என்றால் நமக்கு இருக்கிற கரைகள், ஆணவம், ஈகோ, கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் இந்த உயிரிலிருந்து நீங்கி மெய்ப்பொருளாகவே மாறுகின்ற நிலை. அந்த மெய்ப்பொருள் தான் 3 களங்கங்களோடு கலந்த பிறகு ஜீவனாக, மனிதனாக இப்போது உள்ளது. அந்த களங்கம் நீங்கி ஜீவனுக்கு என்ன பெயர் என்றால் பிரம்மமே தான். ஆகவே அந்த களங்கம் நீங்கும் போது மெய்ப்பொருளாகவே மாறும். கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம். தன் முனைப்பு என்ற சிறை கிழிந்து போய்விடும். உண்மை பொருளாக உள்ள மெய்ப்பொருள் விளக்கம் நமக்கு விளங்கிவிடும் என்பதுதான் துரியாதீத தவநிலை ஆகும். உய்யும் வழின்னு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். சிவநிலையை சிவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரெனினும் இவ்வழியாளன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரீர். மனம் செம்மையுற அகநோக்கு பயிற்சி. அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைவதற்கேற்ப 6 குணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பற்றாட்டும் அச்செயல்களின் விளைவே உலகில் உள்ள அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம். அருகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அளவிற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. அவ்வுயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர். மன தூய்மைக்கு மார்க்கம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போயிருக்கு. இந்த பேஜோட சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோரெல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள். எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே பிறர் மட்டும் இவருக்கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். இந்த பெருநன்மைக்குத்தான் திருந்த எண்ணுவோர் அரிதறிது எவ்வாறு உய்வோம். மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்றஞ்செயல் புரிந்து பெற்ற பலன் குடும்பத்தில் சமுதாயத்தில் பெருந்துன்பம் பகை. ஒருவர் தனக்கு ஏற்பு அற்ற ஒரு சூழ்நிலையில் பணிந்த போதும் அது வஞ்ச மனநிலையாய் வளர்ச்சி பெற்று
உற்ற ஒரு காலத்தில் பெரிய தீயாய் ஓங்கி நிலை கொழுந்துவிடும் உண்மை காண்போம். தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் என்னும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க. இந்த பாட்டோட விளக்கம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். திரும்ப கூட கேளுங்க, இதை யூடியூப்ல நான் போடுறேன், திரும்பவும் நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இதுல என்ன புரிஞ்சாலும் உங்களுக்கு புரியட்டும். வாழ்க வளமுடன். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. நாளை சந்திப்போம் இன்னொரு வீடியோல. நன்றி.